இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 3 ஆட்சி இருக்குது. 3 ஆட்சி தான் முதலமைச்சர் ஆகிற மாதிரி. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. இந்த 3 ஆட்சி தான் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு போட்டி போட போகிறாங்க. இதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்போ இது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, போன ஆட்சியில் கரெக்டாக இருந்ததுங்களா? உங்களுக்கு மாற்றம் புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல இளமையா, அவர் மட்டும் பாத்துருவாரா? யார சொல்றீங்க? விஜய். அவருக்கும் ஓட்டு போட்டாலும் பாத்துருவாரா? தலைமுறையா நடக்கிற கட்சியே பாத்துக்கல. நேத்து முளைச்ச காலம் பாத்துருமா? பாக்காது. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். என்ன ஒண்ணு, இளைஞ பசங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டா நல்லா பாத்துக்கோன்றாங்க. முதல்ல அவர் குடும்பத்தை அவர் பாத்துக்கிட்டோம். அக்கா, 2026ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு போடுறோன்றது பெருசு இல்ல. எந்த இடத்துல போனா கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீன்னு விட்டாங்க. கவர்மெண்ட் பஸ் நிக்குதா? ஜென்ஸுங்க தான் ஏறி உக்காந்து சத்தமா பேசுறாங்க. எங்களை ஏத்த கூட மாட்டாங்க, விசில் அடிச்சு விட்டுறாங்க. போயிட்டே இருக்காது மாட்டு கேட்டா நீ ஏறத்தானு கேக்குறாங்க. அது ஃப்ரீயா விட்டு இருக்கவே தேவையில்ல. டிக்கெட்டுக்கே வாங்கிட்டு இருக்கலாம் காசு. அந்த மாதிரி விட்டாலும் நாங்கள் அழகா உட்காந்து போவோம். ரொம்ப ரூல்ஸா பேசுறாங்க சட்டமா. யார் பேசுறாங்க? கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரங்க தான் அவங்க பேசுறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரங்க பேசுறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. நாங்க ஓட்டு போடுறது கவர்மெண்ட். நாங்க ஓட்டு போடுறது நாங்க ஓட்டு போடல, கவர்மெண்ட் கிடையாது. இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா சரியா பாக்குறது இல்ல. ஏனோ தான் பாக்குறது. அக்கா, எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? பாக்கல. கவர்மெண்ட் புறம் சேர்ச் போனாலும் சரி, பெரியார் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, 1008 ஓட்டம் ஓட வைக்கிறாங்க. ஒரு இடமா நின்று இந்த இடத்துல இது இருக்குதுன்னு எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. நாங்க ஓடின்னு தாங்கிறோம், ஓட்டு போட்டுன்னு தாங்கிறோம், உட்காந்து அரசியல் ஆண்டுன்னு தாங்கிறாங்க. இதுல யாருக்கு லாபம்னு ஒண்ணுமே புரியல. ஹாஸ்பிட்டல்ல எதுக்காக உங்களை ஓட வச்சாங்க? எல்லாத்துக்குமே தான் ஊசி போடணும்னு சொன்னா கூட சரி, முன்ன மருந்து வரல இருன்னு வாங்க, ஸ்கேன் பண்ணா இருமா பண்ணலன்றாங்க. குழந்தைக்கு எதனா வாங்கினா கூட யாருமே ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் எதுக்குன்னு கொடுக்குறாங்க, எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க. ஆனா எதுவுமே ஃப்ரீன்னு கிடையாது, எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குறோம். நாங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரினாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் பட்டி கிடையாது, ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே ஒரு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுக்கு கவர்மெண்ட்? அதை நான் பிரைவேட்லயே போய் பார்க்கல இல்ல நாங்க. அப்ப எதுக்கு யார் எலெக்ஷன் வந்தாலும் யாருமே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது எதனால? இப்ப இந்த ஆட்சியில பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எங்க பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. பெண்களுக்கு மாதம் மகளிர் ஊக்கத்தொகை, எந்த பாதுகாப்பும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீ தானே பஸ் விட்டுருக்காங்க. எங்க ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க? அப்ப உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஃப்ரீயா பஸ் யூஸ் பண்ணலையா? கிடையாது. அப்படி பெரிய பெரிய பஸ் எல்லாமே விட்டுறாங்களா? பிரீமியம் பஸ் இது வரைக்கும் நான் ஃப்ரீ பஸ் விட்டதுல நான் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் அதிகமா ஜென்ஸ் தானே ஏறுறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஹாஸ்பிட்டல்ல போனா ஃப்ரீயான்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எதுனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் வாங்குறோம். இப்ப எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? புறம்படி ஜிஹெச்சுக்கு போகணும்பா. பேஷண்ட் பாக்குறோம்ல, பேஷண்ட் உட்காந்து பாக்குறதுக்கு எங்கன்னா சேர் இருக்கா? கிடையாது. ரொம்ப வயசானவங்களா பாவம் கால் கடந்து நின்று கிடக்குறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் போடுறோம். மாற்றம் அரசியல் வந்தா இதெல்லாம் மாறிட்டு வந்துறீங்களா? எதுவும் மாறாது, நாங்க தான் மாறணும். இப்போ ஓட்டு யாருக்கு போடணும் நாங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான். அப்ப யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கு போடுறது? பாண்டு இருக்கிறாங்களப்பா, அவங்களே கரெக்டா போட்டுக்கிறாங்கப்பா. கரெக்டா தான் நடத்தி நிக்கிறாரு மு க ஸ்டாலின். இன்னும் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட்லாம் சரி பண்ணா சரியா இருக்கும்.